ஒருத்தரே கிடையாதுங்க. அங்கே பாருங்க மலை உச்சி பாருங்க, டீல எச்சுக்கு போயிடாத, ஃபுல் டீல பாருங்க. அப்போ கொய்யாக்கா பறிச்சிருக்கேன். இங்கே பாருங்க எவ்வளோ கொய்யாக்கா டேரெக்டாக பறித்து டேரெக்டாக எவ்வளோக்கு எறும்பு பேர் காட்டு எறும்பு. தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஆறு ஓடுற சத்தம் கேட்குதுங்க. சும்மா அதையும் போய் பார்த்துட்டு வந்துடுவோம். அங்கே ஓடுதுடா ஒரு பெரிய ஆறு. ஆனால் பாருங்க எங்கே மாதிரி மலை உச்சியில் நாங்கள் வந்து சஃபாரி போயிட்டு இருக்கோம். ஜீப் சஃபாரி பாருங்க, எல்லாம் டீலாண்டு. ஹாய் மக்களே, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்டே பண்ண ஹோம்ஸே. இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மூணாரில் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 6 அடல்ட்டு தங்கலாம், அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா குழந்தைய கூட தங்கிக்கலாம். வந்து இந்த ஸ்டேயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீப் சஃபாரி இன்க்ளூடட் வெறும் 2500 ரூபாய்க்கு கிடைக்குது. இந்த மாதிரி ஒரு கம்மி பட்ஜெட்டில் ஒரு ஒண்டர்ஃபுல்லான பிளேஸ் வந்து நான் எங்கேயும் பார்த்ததில்லை. ஸோ நீங்களும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னா கீழே டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். சூப்பராக சர்வீஸ் பண்ணுவாங்க, நம்பிக்கையான ஆள். முக்கியமாக என்னென்னா இது வந்து ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி, கமர்ஷியல் கிடையாதுங்க. ஸோ வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக நீங்கள் உங்களுக்கு ஒரு வீடு இருந்து அங்கே வந்து தங்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க பிளேஸு. ஸோ பரவாயில்ல, எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸு? சூப்பராக இருந்துச்சா? இந்த வண்டி தான் நம்மளை எல்லா இடத்துக்கு கூட்டிகிட்டு போனது, மலை உச்சியிலேருந்து கீழே வரைக்கும். அதே தான், அந்த மாதிரி பேசி தான் இப்போ நம்ம போயிருக்கோம். சக்க ஜீப் மக்களை வேற லெவல். ஸோ இப்போ வந்து இந்த ஹோம் ஸ்டேக்குள்ளே எப்படி இருக்குன்னு பார்த்துருவோங்களா? ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு, வெளியே பார்த்தா பார்க்கிங்கு, அப்படி பின்னாடியே ஹில்ஸ் தாங்க. ஸோ இது வந்து ஹாலு. இங்கே வந்து ஒரு டிவி செட்டப் ஏரியா இருக்குது, அப்புறம் ஒரு காமன் கபோர்டு இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா டைனிங் ஏரியா, அப்புறம் கிச்சன் கூட இருக்குது. நீங்களே இங்கே வந்து சமைச்சிக்கலாம், குழந்தைகளுக்கெல்லாம் சமைக்கணுன்னா ஏதாவது பால் கீழே எல்லாமே கொடுத்துருவோம். நாங்களாம் வந்து பால் காய்ச்சி டீ எல்லாம் போட்டுக்கிட்டோம். ஸோ அந்த செட்டப் இருக்குது. இது வீட்டோட பின்னாடி ஏரியா. அப்படியே பார்த்தீங்கன்னா மழை தெரியும் உங்களுக்கு, சைடில் பார்த்தீங்கன்னா அவங்க காமிக்கிற மாதிரிங்க. ஸோ தோட்டம் துறவோட இந்த ஹோம் ஸ்டே அமைஞ்சிருக்கு. ஸோ இது ஒரு ரூமு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 3 ரூம் இருக்குங்க 6 பேருக்கு. ஓகேவா? சூப்பரான ரூமு. ஒவ்வொரு ரூம்லேயுமே கபோர்ட் கொடுத்துட்றாங்க. அது இல்லாமல் டாய்லெட்ஸும் இருக்குது, காமனும் இருக்குது, ஒரு ரூம்குள்ளேயும் டாய்லெட்ஸ் இருக்குது, ஹீட்டர் இருக்குது. ஸோ நீங்கள் போட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிக்கலாம். இதுதான் டாய்லெட்டு. இங்கே ஒரு டாய்லெட், அப்புறம் இங்கே ஒரு டாய்லெட் இருக்குது இந்த ரூமில். ஸோ ஹீட்டர்லாம் இருக்குது. ஸோ ஒரு சூப்பரான பிளேஸ் வந்து உங்களுக்காக நான் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இது பிடிக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? ஓகே, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு ப்ரைவேட் ஹில்ஸுங்க. இந்த மலையே இந்த ரெசார்ட் ஓனருக்கு தான் சொந்தம். ஸோ வந்து 2 விதமான ஹோம் ஸ்டே வச்சுருந்தாங்க. ஒன்று ஹில்ஸுக்கு கீழே ஒரு வீடும், ஹில்ஸுக்கு மேலே ஒரு வீடும். இப்போ ஹில்ஸுக்கு மேலே இருக்கிற வீட்டுக்கு தான் நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. பாருங்கள், செம்மையாக இருக்கும். மாதிரி மலை உச்சியில் நாங்கள் வந்து சஃபாரி போயிட்டுருக்கோம். ஜீப் சஃபாரி பாருங்க, எல்லாம் டீலாண்டு. வேற லெவல். மக்களே, நீங்க இங்க வந்தீங்கன்னா இந்த ஜீப் சஃபாரி கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க.
கமெண்ட்டில் போட்டு விடுங்க. அடர்ந்த காட்டுக்குள்ள ஜீப் சஃபாரி. ஹாய், சரி, வேற லெவல் வேணா ஒரு ஜீப் சஃபாரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸு. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வேறு மாதிரி அட்வென்ச்சர்லாம் உள்ளே இருக்கு இல்லையா? ஓகே. இங்கெல்லாம் எஸ்டேட் தோட்டமாட்டா இல்லை ஃபாரஸ்ட் தான்? ஓ, இதெல்லாம் ஏலம். ஓ, ஏலக்காய் இல்லைங்களா? അപ്പം പാടത്തോടെ മുരിക്കാശ്ശേരി. ഓ, മലയോട് എഡ്ജ് ഇത്. ഇങ്ങ അനിമൽസ് இருக்குங்களா ஏட்டா? ഇവിടെ വലിയ കാര്യമായിട്ടില്ല. അനിമൽസ് ഇല്ല, ചെറിയ മൃഗങ്ങളേ ഉള്ളൂ. ஸோ இதுதான் மக்களே ஹோம் ஸ்டே. கிச்சன் இருக்குது, ரூம் இருக்குது, பெட் இருக்குது, டைனிங் இருக்குது. நீங்களே சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். மலை உச்சியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரெசார்ட் உங்களுக்காக கண்டுபிடிச்சிருக்கேன். இதெல்லாம் வந்து ரேர், நீங்கள் தேடினாலுமே கிடைக்காது அந்த மாதிரி. இதெல்லாம் ப்ரைவேட் ஹோம் ஸ்டே. ஸோ இதோட காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஹாலிடேஸ்க்கு வந்து ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோடு வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு இதோட என்னங்க வேணும் பிளேஸு. இங்கே பாருங்கள், வேறு லெவலில் இருக்கு இல்லையா? சுற்றி மலை, ஒரு மலை உச்சியில் நம்ம இங்கே ஸ்டே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். இன்னும் நிறையா அட்வென்ச்சர்லாம் உள்ளே இருக்குது. ஓ, இதெல்லாம் சின்னது, சின்ன ஏலக்காய். ஓ ஓ ஓ, உள்ள காய்ச்சிருக்கீங்களா? காயில எடுத்து முடிஞ்சாச்சு. பேரக்கண்ணா காய் கிடைக்கும். காய் எடுக்கலாம். ஓ யோ, இதுதான் ஏலக்காவா? ஓ, கீழே தான் வரும் ஏலக்காய் இல்லைங்களா? கீழே தான் வரும். ஓ, ஸோ இது ஃபுல்லாக ஹில்ஸ் தான். ஓரோന്ന് ഓരോന്ന് ഉടച്ചെടുക്കും. இது வந்து பிஞ்சு ஏலக்காய். இதை காய வச்சுட்டு ப்ராசஸ் பண்ணால் வந்து உள்ள கருப்பாயிடும். அச்சாரிட்டா நல்லா இருக்கும். ஓ, அச்சாரம் போடுறதுக்கு. ஓ அப்படியா? சரி சரி, ஊறுகாய் போடுறதுக்கு. இதையவே எடுத்து ஊறுகாய், பச்சையாகவே எடுத்து ஊறுகாய் போட்டுடலாம். ஊறுகாய் போடுறோம். ஓ, செம்மையாக இருக்கு. இங்கே எத்தனை 1000 மரம், 1000 ஏலக்காய் செடி? 1000 இருக்கா? 1000 செடி வச்சிருக்கேன். 1000 செடி இருக்கு. இங்கே பாரு. எத்தனை ஏக்கரா இது மொத்தங்க? இது 10 ஏக்கர். 10 ஏக்கரா. ஸோ மக்களே, 10 ஏக்கரா ஃபாரஸ்ட் லேண்டில் வந்து ஸ்டே பண்ண போகிறீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்க. அதுவும் இந்த ஆஃப் ரோட்டில் ஜீப்பில் ஏறி வந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் எங்கேயுமே ட்ரை பண்ணதில்லை. இருக்குது, நான் ரொம்ப வந்து எக்ஸாஜரேட் பண்ணி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. மற்ற இடத்துலலாம் ஆஃப் ரோட் ரைடுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க, இப்படி தான் போகணும். நீங்கள் அப்படி கிடையாதுங்க. பாருங்கள் எப்படி இருக்குது, ஃபுல்லாக மண். இந்த மண்ணிலேயே ஜீப் அப்படி ஏறி ஏறி மேலே வருதுங்க. பக்கா ப்ரைவேட் பிளேஸ், ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி இதுங்க. எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. வந்தீங்கன்னா அப்படியே ஒரு சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஆமாம், சுற்றியும் டீல தான். இந்த கீழே தெரியல, அங்கேருந்து வந்தோம் நம்ம. ஸோ 1000 ஏலக்காய் பிளான்டேஷன் செடி வச்சுருக்குறாங்க. அது இல்லாமல் நிறைய இருக்குது. சக்க மரம், ஏகப்பட்ட மரம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு மலை உச்சியில் ஹோம் ஸ்டே பண்ணியிருக்கேன். சொல்லிடு. கொய்யாக்காய் பறிச்சிருக்கேன். இங்கே பாருங்க எவ்வளோ கொய்யாக்காய். டேரெக்டாக பறித்து டேரெக்டாக எவ்வளோக்கு எறும்பு பேர், காட்டு எறும்பு. அப்படியே பறித்து அப்படியே சாப்பிட வேண்டியதான். குட். ஃபாரஸ்ட்ல நிறைய விதமான பூச்சி இருக்கு. அட்டைப்பூச்சி இங்க நிறைய இருக்கு. பெருசு பெருசு நிறைய அட்டைப்பூச்சி இருக்கு. இங்க பாருங்க, பூ கொண்டா, எனக்காக பூ கொடுத்துருக்கேன். தேங்க்யூ. இதை நான் காதல் வச்சுக்கவா? வேலை கொடுக்குறேன். பெத்த பிள்ளைங்க அப்பங்காதில் பூ தாண்டா வைப்பீங்க இல்லை மக்களே?
தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஆறு ஓடுற சத்தம் கேட்குதுங்க. சும்மா அதையும் போய் பார்த்துட்டு வந்துடுவோம். அங்கே ஓடுதுடா ஒரு பெரிய ஆறு. ஆனால் இந்த கேமரா தெரியாது. ட்ரோன் வச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். ட்ரோன் வச்சா சூப்பராக எடுத்துருக்கலாம். கோபுர வச்சிருக்கோம். நீங்க கொடுக்குற சப்போர்ட் இல்லை நாங்கள் எல்லாம் வாங்குவோம். பார்த்துங்க மக்களே, பையனை எப்படி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் நாங்கள் அதெல்லாம் வாங்கணும். அது என்னமோ உண்மை தான். மக்கள் நிறையா சப்போர்ட் பண்ணாங்கன்னா நம்ம வந்து இப்போ இந்த மலையோட அழகை காமிச்சிருக்கலாம் எப்படின்னு. ஏன்னா அவ்வளோ ஒரு உச்சியில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா தெரியும். சரி, ஓகே, போக போக காமிப்போம். எல்லாத்துக்கும் ஒரு டைம்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா? அப்போ தான் எல்லாமே நடக்கும். இது பாருங்கள், என்ன மாதிரி ஒரு பிளேஸில் இருக்கும். அடர்ந்த காடு, யாருமே இல்லை. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். பட் அது ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணி ரொம்ப சேஃபாக இருக்கும். ஆனால் இது பார்த்திங்கன்னா சேஃப் தான். இது வந்து ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி. அதுலேயும் பார்த்தீங்கன்னா த்ரில் என்னென்னா நம்ம தனியாக இருப்போம், யாருமே இருக்க மாட்டாங்க. பட் இங்கே இந்த ஹோம் ஸ்டேயில் நமக்கு பாதுகாக்கிறதுக்குன்னு இங்கே இருக்கிறவங்க 2 பேர் வச்சுருக்காங்க. வாவ், எந்த எட்ஜுக்கு வந்தாலுமே மலை உச்சிங்க. அதான் மலை ஒரு டாப்பில் இருக்குங்கிட்டையும் எந்த பக்கம் போனாலும் ஒரு சீனரி, ஒரு டீப் வேலி இருக்குது. அந்த லேயர்ஸ் பாருங்கள், மலையோட லேயர்ஸ் கண்ணு கட்டுறது வரைக்கும் போய்கிட்டே இருக்குங்க. தெரியல, ஊட்டியோட இது பெருசா மூணாறு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஊட்டியில் இவ்வளோ லேயர்ஸ் பார்த்ததில்ல. இது பார்த்தீங்கன்னா போய்கிட்டே இருக்குது. ஊட்டி சரி, கொடைக்கானலும் சரி, இந்த அளவுக்கு மலை லேயர்ஸ் பார்த்ததில்ல. ஸோ எது பெரிய மலை அப்படின்னு கமெண்ட்டில் அடித்து காட்டுங்க மக்களே. ஆக்சுவலி நீங்கள் பயப்பட தேவையே இல்லை. ஏன்னா இங்கே யானையும் வராது, எதுவுமே வராது. இது ஏன்னா இது எஸ்டேட், அதனால எதுவுமே வராது. நீங்கள் பயப்பட தேவையே இல்லை. ஆமாம், இந்த அனிமல்ஸ்லாம் கம்மி தான், வராது. ஸோ அடுத்ததான் வந்து என்ன பண்ண போகிறோம், இன்னொரு ஸ்பாட்டுக்கு போக போகிறோம். நம்ம ஸ்டே பண்ணியிருந்த ஹோம் ஸ்டேலேருந்து அதே சஃபாரியிலேயே வந்து பண்ண போகிறோம். ஸோ நீங்களும் வந்து ஸ்டே பண்ணிங்கன்னா இது எல்லாமே டிஸ்கவுண்ட் பண்ணலாம். ஸோ வாங்க ஆரம்பிச்சு. பார்த்ததே கிடையாதுங்க. அங்கே பாருங்க, மலை உச்சி பாருங்க, டீல எச்சுக்கு போயிடாத, ஃபுல் டீல பாருங்க. அப்போ தனியா நம்ம மட்டும் தான் வந்திருக்கோம் ஜீப்ல. மக்களுக்காக காமிக்கிறோம். பயங்கர டீலா, வேற லெவல் ஸ்பாட்டு. ஸோ அந்த மலை உச்சிக்கு போயாச்சுங்க. இப்போ அடுத்தது இந்த மலை உச்சி. அங்கே பாருங்க டீலா எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறம் இந்த மலை உச்சி. இந்த மாதிரி ஒரு பிளேஸ் நீங்கள் என்ஜாய் பண்ணணும்னா நான் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸை, கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த எல்லாத்தையும் நீங்களும் விட்னஸ் பண்ணலாம்.
ഒരു കാറ്റാടിപ്പാറ കാണാൻ വേണ്ടി പോയായിരുന്നു. കാറ്റാടിപ്പാറ പോയിട്ട് വന്നാ. അപ്പം മഞ്ഞ് കണ്ടപ്പോൾ നിർത്തിയതാ. നമുക്ക് അവിടെ നിന്നാ കാണാൻ ഇച്ചിരി മഞ്ഞ് നല്ല ക്ലിയർ ആയിട്ട്. അവര് പണിക്കാർ വന്ന് കയറട്ടാ. പണിക്കാർ വന്നായിരുന്നോ? കിട്ടിയായിരുന്നോ? കിട്ടി. അവരിവിടെ താഴെ പോകുന്നുണ്ടല്ലോ. എവിടെയാ? படம் பேர் அந்த காட்டு மல்லின்னு ஒரு பாட்டு. அதே தான் அந்த மாதிரி பேசுனா இப்போ நம்ம போயிருக்கோம். இல்ல இல்ல காட்டு மல்லியில ஒரு கார் சக்க ஜீப் மக்களே வேற லெவல். ஸோ வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், இதுவும் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எஃபர்ட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும், எங்களுக்கும் ஒரு எனர்ஜிட்டிக்காக இருக்கும். ஸோ என்ன பண்ணலாம், வேற ஒரு பிளேஸில் வேற ஒரு லொக்கேஷனில் அகைன் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை பை ஃப்ரம்